சாரி கோபி, என் மகளை பத்திரமா கொண்டு வந்து சேர்த்ததுக்கு. என்ன தப்பெல்லாம் செய்றீங்க? இல்ல கோபி, நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்காம நான் தான் உன்னை அவசரப்பட்டு திட்டிட்டேன். என்ன மன்னிச்சிரு கோபி. நீங்க என்ன திட்டுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, இத போய் பெருசா பேசிட்டு இருக்கீங்க. இல்ல கோபி, நீ தப்பு பண்ணி நான் உன்னை திட்டிருந்தா கூட பரவாயில்ல, எந்த தப்புமே பண்ணாத உன்னை போய் நான் அப்படி பேசிட்டேன்னு அதை நினைச்சது எனக்கு வேதனையா இருக்கு கோபி. விடுங்க, மகாதான் வந்துருச்சுல, விடுங்க. நீங்க சொன்னது கூட நான் காதுலயே வாங்கிக்கல, நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க. அதெல்லாம் விடு, வயசு பொண்ணை காணும், நீ பதட்டப்பட்டது நியாயம், அதனால கோபம் வருது இயற்கை, எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியும். என்ன அதுக்கு கோபிய காரணம் சொன்ன பத்தியா? அதுதான் கோபி திட்டினா அதனால அவ கோச்சுக்கிட்டு போயிட்டான்னு நீயா கற்பனை பண்ணி வார்த்தைகளை விட்ட பத்தியா? ஒன்னு அப்படி வளர்க்கல, அதுதான் வருத்தமா இருந்துச்சு. தவறு எப்போதுமே யாரு எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் வார்த்தைகளை விடணும். அவசரப்பட்டு வார்த்தைகளை விடுறோம், அப்புறம் உண்மை தெரிய வருது, அப்புறம் ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கவே கூச்சப்படும். வயசுல சின்ன மாமா அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்கற அளவுக்கு வந்துருச்சு பத்தியா? கோவத்துல வர வார்த்தைங்க ரெண்டு பக்கமும் கூரா இருக்கிற கத்தி மாதிரி திரும்பி வந்து நம்மையே அது தாக்கும். அதை கவனம் வச்சுக்கோங்க, அது போதும். உபதேசம் எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உங்க குடும்பத்தை தான் என்னால புரிஞ்சுக்கவே முடியல. ஆனா உனா மூளைக்கு நின்று யாராவது ஒருத்தர் அழுகுறீங்க, அப்படி இல்லைன்னா கையோ மீயோன்னு கத்திக்கிட்டு சண்டையை போடுறீங்க, அதுவும் இல்லைன்னா இப்படி எல்லாரும் கூடி நின்றுட்டு கதையை பேசுறீங்க. அப்பப்பா எனக்கு தலைய வலிக்குது. முதல்ல சூதானமா இருந்திருக்கணும். முதல் தடவை அந்த பொண்ணு காணாம போச்சே, அதுக்கும் எங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? குடும்பத்தோட கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல நிறுத்தினீங்க, பத்தாதுக்கு என் தம்பி அந்த போலீஸ்காரன் போட்டு பின்னி எடுத்தான். அப்பவே நினைச்சோம் இந்த கேடுகட்ட குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்க வேண்டான்னு. ஏதோ போராத நேரம், அவங்களுக்கு ஏதோ கெட்ட நேரம், பரவாயில்ல விடுன்னு மன்னிச்சு விட்டுட்டோம். ஆனா இப்ப எல்லாம் தெரியுது உங்களுக்கு போலீஸ்காரருக்கும் ரொம்ப நெருங்கின உறவு இருக்குன்னு. அது எப்படிங்க? அது எப்படி? அது ஒரே குடும்பத்துல அத்தை பொண்ண ஒருத்த கடத்துவானா, இன்னொருத்த காப்பாத்தி கூட்டிட்டு வந்து விட்டுருவானா. அந்த பொண்ணு ஒரு தினுசா அலைஞ்சிட்டு கிடக்குது. எங்க உங்க அம்மா? அம்மா இங்க வாங்கம்மா, வாங்க வாங்கம்மா. பாருங்க, பொண்ணு மாப்பிள்ளையோட முகத்தை பாருங்க. இப்ப கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்க மாதிரியா தெரியுறாங்க? பாருங்கம்மா, சந்தோஷம் முகத்துல எங்க தெரியுதா? எப்படி வரும் சந்தோஷம்? உங்களை நான் எப்பெல்லாம் பாக்குறேனோ அப்பெல்லாம் அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. நான் தெரியாம தான் கேக்குறேன், நல்ல விஷயம் நடக்கிற வீட்டுல இப்படி அழுதுகிட்டே இருக்கீங்களே, இது உங்களுக்கு நல்லா இருக்கா? ஏம்மா எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்களே இப்படி பேசலாமா? அட நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. நான் என்ன இங்க கல்யாணம் பண்ணி வைக்க வந்திருக்கேனா, இல்ல நீங்களா அழுகிற காட்சியை பார்க்க வந்திருக்கேனா? ஒரு கல்யாண வீடுனா எப்படிங்க இருக்கணும்? பொண்ணை கூப்பிடணும், மாப்பிள்ளைய கூப்பிடணும், முதல்ல தாலியை கட்ட சொல்லணும், அப்புறம் போட்டோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணும், சந்தோஷமா விருந்து சாப்பிடணும். இப்ப நான் சொன்னது ஏதாவது ஒண்ணு இங்க நடந்திருக்காங்க? காய்கறி வரல, பணம் வரல, பொண்ணை காணோம். அப்பப்பப்பா நினைக்கும் போதே எனக்கு தலையை சுத்துதுங்க. சரிம்மா, நடந்து போச்சு, இனிமே அதை பத்தியே பேசிட்டு இருப்பானே, விடுங்க, அடுத்த வேலையை பார்ப்போம். ஏன்பா பாண்டி எங்கப்பா? அவன் அடிவாங்கினபடி அப்படி ஓடிட்டான்பா. அவன் அடிக்கிறதுக்கு எனக்கு மனசே இல்ல. ஆனா சித்தப்பா அடிச்ச பிறகு வேற வழியே தெரியலப்பா. வேண்டாண்ணே, அவனை பத்தி பேசினாலே ஆத்திரமா வருதுண்ணே. எல்லார் பேரையும் கெடுக்கிறதுக்குனே வந்திருக்கான். எனக்கு கல்யாணம் விட எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், எல்லார் அமைதியும் கெடுத்துட்டானே அவன். இவன் எப்படின்னு நம்ம குடும்பத்துல வந்து பிறந்தான்? எவ்வளவு ஒழுக்கமா இருந்த நம்ம, நமக்கு இந்த கதியா? வேண்டாம் மயிலு, நீ நம்பிக்கையை தளர விடாத. எப்பவும் எல்லாமும் ஒரே மாதிரியா இருக்காது. அவன் மாறத்தான் போற, நீ பார்க்கத்தான் போற. நம்பு. இல்ல நம்பி இவனால நான் நாசமா போய்கிட்டு இருக்கேன். பாத்தீங்களா? பாருங்க என்ன வார்த்தை பேசுறாருன்னு பாருங்க. சரிம்மா, சரி. ஒரு நல்ல காரியம் நடக்கிற இடம், ஒரு பெரிய மனுஷன், இவர் வாயில இருந்து அந்த வார்த்தை வரலாமா? மயில கொஞ்சம் பொறுமையா சாமி, என்ன குடும்பம்டா இது? தப்பு பண்ணிட்டேனே. அவனை பத்தி நான் பேசக்கூடாதுதான். சனிய புடிச்சுவேன். எனக்கு மகனா வந்து பிறந்தானே. போதும், வாய மூடுங்க. இவ்வளவு பேர் ஒன்னா நின்னுகிட்டு என் மகன் ஒருத்தனை ஆளுக்காளு பேசுறீங்களே, அவன் என்ன தப்பு பண்ணிட்டான்? முறை பண்ண மேல ஆசை வச்சான், அது தப்பா? அவன் மாட்டேன்னு சொன்னதுனால அவன் தூக்கிட்டு போனான். உலகத்துல நடக்காத நடந்து வச்சு வாய மூடு. ஏன் வாய் ஏன் அடிக்கிறீங்க? முதல்ல இருந்து அவனுக்கு நீங்க தான் செல்லம் கொடுத்தீங்க, இப்ப நீங்க தான் கண்டபடி பேசுறீங்க. கோபி பிரச்சனை மட்டும் இல்லாட்டி அவன் மகன் கல்யாணம் முடிச்சுட்டு சந்தோஷமா இருந்திருப்பான். இப்ப என் பிள்ளை எடுத்த பண்ணா நானும் பாத்துட்டு தான் இருக்கேன். ஆரம்பத்துல இருந்து யார் எடுத்த பண்ணாலும் என் பிள்ளை தான் பலிகடாகிறான். மகன் என்னமோ பண்ணான்னு அவனை அந்த அடி அடிச்சிங்க. மகன் ஓடி போயிட்டான்னு போலீஸ்ல போய் என் பிள்ளை தான் அடி வாங்கினான்.
பாண்டி மகா கடத்தினதுக்கு கோபியை புஷ்பா வாய் கொஞ்சம் எப்படி பேசிட்டா. இப்ப என்னடா கோபி தான் எல்லாத்துக்கும் காரணம் சொல்றீங்க. நான் தெரியாம நினைக்கிறேன், என் பிள்ளை நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இலக்காரமா? ஆமா, சொல்ல வேண்டியது. குடும்பமே உன் பிள்ளைய தானே தூக்கி வச்சு நிப்பாட்டுறாங்க. என் பிள்ளைய எல்லாரும் ஒதுக்கிட்டாங்களா, பெத்த தவப்பனே நாசமா போ சனியன்னு திட்டாரு. நீங்க வேற. இங்க பாருங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாரும் தான் ஓரமா உட்கார வச்சிருக்காங்க. ஏங்க இப்படி மாத்தி மாத்தி சண்டையை போட்டு இன்னும் எவ்வளவு நேரம் தான் எங்களை இப்படி நிக்க வைப்பீங்க? தப்புதாம்மா, தப்புதான். பாத்தீங்களா, பொண்ணும் பிள்ளையும் சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல நம்ம சண்டையை வேடிக்கை பார்க்க முடியுமா ஆயிப்போச்சு. மீனாட்சி, முதல்ல பாலும் பழமும் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணு. ஹலோ, நான் தாங்க புஷ்பா பேசுறேன். எங்க இருக்கீங்க? நம்ம வக்கீலுக்கு போன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எதுக்கு? என்னடி தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்க? மகாவை காணங்கிறதுக்காக ஹேப்பியஸ் கார்பரேஷன் பெட்டிஷன் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இதே வேலையா போச்சு. மகா வந்துட்டாங்க, அத சொல்றதுக்கு தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். வந்துட்டாளா? உன் பொண்ணுக்கு இதே வேலையாயி போச்சுடி. அவளா ஓடி போறது, அவளா திரும்பி வருவா. இடையில நம்ம தான் கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஐயோ, நீங்க வேற. அவ ஓடி போலீங்க, பாண்டி கடத்திட்டு போயிட்டா. அப்புறம் கோபி தான் போய் மீட்டுட்டு வந்தா. நினைச்சேன்டி, இந்த 2 பேர்ல எவனாவது ஒருத்தன் என்னைக்காவது இப்படி பண்ணா நினைச்சேன். அதே மாதிரி நடந்து போச்சு. இந்த பிபி பிரதர்ஸ் குடும்பத்துக்குள்ள ஒருத்தன் ஹீரோ, ஒருத்தன் வில்லன். ஆனா என் பொண்ணு ஹீரோயினி கிடையாதுடி. ஏங்க எல்லா நேரத்துலயும் இப்படி உளறிட்டே இருக்கீங்க? முதல்ல போன வைங்க. ஏய், பொண்ணோட திருப்பல நீ யார் போறாங்க? நீ போறியா? நான் போக கூடாதுங்க. நான் போறேன்னு. புஷ்பா நீயா? ஆமாண்ணே, கல்யாண வீட்டுல நீங்க எல்லாரும் சந்தோஷமா இல்லாததுக்கு நான் ஒரு காரணம் ஆயிட்டேன். அதுக்காகவாது மகேஷோட போயிட்டு வரேனே. புஷ்பா, மனோரஞ்சித்தையும் கூட கூட்டு போமா? அப்பா, நானும் போயிட்டு வரேன்ப்பா. ஏகப்பட்ட பேர் போறீங்க, சம்பந்தி மாட்ட ஒரு வார்த்தை கேளுங்க. பரவாயில்ல, வந்துட்டு போட்டு விடுங்க. அப்புறம் அந்த சீர் செனத்தை எல்லாம் அதெல்லாம் அனுப்பிச்சு விட்டாச்சுங்க. பொண்ணு உங்க வீட்டுக்கு வரும்போது சீரோட தான் வரும். நல்லது தம்பி, நல்லது. முதல்ல பொண்ணு பிள்ளைய ரெடி பண்ணுங்க. நல்லா இருக்கு. போற இடத்துல சந்தோஷமா இரு. நல்ல பொண்ணுன்னு பேர் வாங்கணும், சரியா மயிலு? நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. எந்திரிமா. மகேஷ், அழுகாதம்மா. புகுந்த வீட்டுல நல்லா சமத்தா இருக்கணும். மாப்பிள்ள, எங்க பொண்ணு சந்தோஷமா சரி மாப்பிள்ள. மகா, சுமதி, கீதா, இனிமே நீ நல்லா படிக்கணும்னா அம்மாவுக்கு ஹெல்ப் பாரு. அடிக்கடி போன் பண்ணடி. நீ நல்லா படிக்கணும். வீட்ல நீதான் நல்லா படிக்கிறவ. நான் மட்டும் உன்ன மாதிரி தொடர்ந்து படிச்சிருந்தேன்னா இவ்வளவு சீக்கிரம் எனக்கு கல்யாணம் பண்ணி தரக்க மாட்டாங்கல்ல.
ராகினி. ராகினி அப்பாவும் நல்லா பாத்துக்கோ ராகினி. அப்பாக்கு வேலைக்கு கரெக்டா மருந்து கொடுத்துரு. பரம்பு அடிக்கடி வீட்டுக்கு வா. அந்த அம்மாவெல்லாம் நல்லா பாத்துக்கொன்ன. என்ன இப்படி அழுவுறீங்க? மகேஷுக்கு கல்யாணம் சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிங்க. கல்யாணம் முடிச்ச கிளம்பும் போது இப்படியே அழுவீங்க. இதையே தானே நினைச்சிட்டாவா போவா? ஏமா கல்யாணம் முடிஞ்சு இங்கேயே இருக்க முடியுமா? மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் தானே தீரணும். சந்தோஷமா வழி அனுப்பணும். யாரும் அழுவக்கூடாது. வா கண்ணா வா. சம்மந்தி என் பிள்ளை நல்லா பாத்துக்கங்க. என்ன அவங்க கிட்ட போய் எது சொல்ற? நாளையில இருந்து அவங்க வீட்டு பொண்ணு இல்ல நல்லா பாத்துப்பாங்க. ஏய் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா போயிட்டு வா. மா சொல்ல மறந்துட்டேன். சொல்லுங்க. 3வது நாள் மறு வீட்டு விருந்துக்கு நீங்க பிள்ளைங்களை கூட்டிட்டு நீங்களும் தவறாம வந்துடணும். கண்டிப்பா வந்துடுறோம். அப்ப நாங்க போயிட்டு வரோம். வரேங்க. வாமா வா. டேய் கூட்டிட்டு வாடா. சித்தப்பா போயிட்டு வர சித்தப்பா. மகேஷ் எல்லாரையும் பாத்துக்கோங்க சித்தப்பா. ஒன்னு நீ பாத்துக்கப்பா. போயிட்டு வர சித்தப்பா. அப்பா அப்பா சும்மா அழுவக்கூடாது. சந்தோஷமா போயிட்டு வரணும். இனிமேதான் வாழ்க்கையில உனக்கு மகிழ்ச்சி. மாப்பிள்ள குழந்தைய நல்லபடியா பாத்துங்க. சரி 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 அழுவக்கூடாது. போயிட்டு வரேன் மாமா. போயிட்டு வரேன் மாமா. வரேங்க. எல்லாருக்கும் போயிட்டு வரேன். சந்தோஷமா போயிட்டு. ஆமா ஏறு. அப்பா அப்பா என்னப்பா நீங்க எங்களெல்லாம் அழ வேணான்னு சொல்லிட்டு நீங்களே அழுதா எப்படி? அழக்கூடாதுன்னு சொன்னது உங்களை இல்லம்மா என்ன. எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன். எங்க அழுது உடஞ்சிட போறேன்னா முன்னாலன்னுட்டு. குழந்தைகளா இன்னும் ஒரு 2 வருஷத்துல ஒவ்வொருத்தரா கல்யாணம் பண்ணிட்டு போறீங்க. உங்க எல்லாரையும் பிரிய வேண்டி வரும். தயவு செஞ்சு பாசம் வைக்காதீங்க. என் மேல பாசம் வைக்காதீங்க. நீங்க பிரிஞ்சு போகும்போது என்னாலையும் தாங்க முடியாது, உங்களாலையும் தாங்க முடியாது. வேண்டாம்பா வேண்டாம்பா. ஐயோ மகேஷ் நேரம் இங்க இருந்தா துடிச்சு போயிருக்கோம். அதுக்காக அது போகும்போது பல்ல கடிச்சிட்டு இருந்தேன். அழுதுடக்கூடாதுன்னு. எப்படி எல்லாம் அனுபவிக்கணும் இருக்கு பாரு. மனுஷ ஜென்மம் என்ன செய்ய? பிரியவும் வேணும், பிரிய தாங்கிக்கவும் வேணும். எப்படி என்ன செய்ய? கடமை.